தமிழக அரசின் நல வாரியத்தில் அரவாணி என்ற பெயரை மாற்ற வேண்டும் என்று திருநங்கைகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவில் பாலின சிறுபான்மையினர் தொடர்பான செய்திகளை வழங்க உதவுவதற்கான வழிகாட்டி புத்தகம் வெளியீட்டு விழா சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சமூக அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் திருநங்கை சாஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய சாஷா, கடந்த திமுக ஆட்சியின் போது திருநங்கை என்று பெயர் மாற்றப்பட்டதாகவும் அந்த பெயர் சமூகத்தில் தங்களுக்கு அந்தஸ்தை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பெயர்தான் மாற்றப்பட்டதை தவிர தற்போது தங்களுக்காக அரசு அமைத்துள்ள நலவாரியம் அரவாணிகள் நலவாரியம் என்று உள்ளதாகவும் அந்த அரசாணையை மாற்ற வேண்டும் என்றும் கூறினார். அப்போது இருந்த முந்தைய அரசு திருநங்கை என்ற வார்த்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அதை வெளியிட்டாரு. பட் ஆனால் அது எங்கள் சமூகத்திலேயே நிறைய பேர் ஏற்றுக்கலனாலும் அது புழக்கத்துக்கு வந்திருக்கு. ஒரு டீசெண்டான வேர்டாக நாங்கள்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கிறோம். பட் ஆனால் இன்னமும் கூட எங்களுக்கான சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதில் திருநங்கைகளுக்குன்னு ஒரு வாரியம் இருக்குது. திருநங்கைகள் வாரியம்னு இல்லை, அந்த ஐடி கார்டில் அரவாணிகள் நல வாரியம் தான் இருக்குது. அதுவும் கூட மாற்றப்படணும். அதே மாதிரி என்னதான் ஒரு அது ஐடி கார்டாக கொடுத்தாலும் அந்த ஐடி கார்டு எங்களுக்கு எதுக்குமே யூஸ் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ இங்கேருந்து பெங்களூர் போகிறேன்னு வச்சுக்கோங்க. லோக்கலில் சொல்கிறேன், பாஸ்போர்ட் தேவையில்லாத ஒரு இடத்துல லோக்கலில் நான் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணுன்னா அங்கே அந்த கார்டு என்னால் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே தமிழில் பிரிண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற யாருமே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின்லேயே கூட நான் நார்த்துக்கு ட்ராவல் பண்ணுறேன்னா ட்ரெயின்லேயே கூட டிடிஆர் அதை பார்த்துட்டு ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா கெசட்டில் மாற்றியே ஆகணுன்றது கண்டிப்பாக மாற்றி ஆகணும்.